ஸோ அண்ணன் நாராயணன் அண்ணன் அவர்கள் வந்து இங்கே வந்து நமக்கு டோர்னமெண்ட்டுக்காக வருகை இப்போ தந்திருந்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஸோ அவருக்காக பார்த்தீங்கன்னா இங்கே மொமெண்டமுமே கொடுத்து மரியாதை செலுத்தப்படுகிறது. மிக்க மிக்க நன்றிண்ணா. நம்மளோட இந்த நாம் தமிழர் கட்சி நடத்தும் வழக்கறிஞர் தடா நா சந்திர நினைவுக்கோப்பை 2000 ஒரு டோர்னமெண்ட்டுக்கு வந்து வந்திருக்கு. சிறப்பாக மரியாதை செலுத்தியிருக்கீர்கள். ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா பேட்ஸ்மேன் வாங்கண்ணா. அம்பையர் வந்துட்டாங்க, ஃபீல்டர் வந்துட்டாங்க, வெயிட் பண்ணுறாங்க. பேட்ஸ்மேன் வந்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் இல்லைண்ணா, இன்னொரு மேட்ச் நடத்துகிறோண்ணா. ஓலண்ண கொடுத்த காசை பாக்கெட்ல வச்சு விளையாடிட்டு இருக்காது முரளி. அதை கொடுத்துட்டு விளையாடுங்க முரளி, அப்பதான் நல்லா ஓட முடியும். லைன் அம்பையர்ஸ் பிரதர் ஒரு நிமிஷம், நம்ம இங்க என்னாச்சு சொல்லுங்க ப்ரோ. லைன் அம்பையர்ஸ் இந்த ஒரு மேட்ச் தான் கொஞ்சம் கரெக்டாக பாருங்க. எங்க இருக்கீங்களா லெக் சைட்லாம்? ஓகே. ஸோ எஸ், ஒரு முக்கியமான மேட்ச், ரெண்டாவது செமிஃபைனல். ஜெயிக்கிற டீம் இன்டு த ஃபைனல்ஸ் அண்ட் ஜெயிக்கிற டீமும் பார்த்தீங்கன்னா இன்டு த ப்ரைசிங் போலும் கூட. ஸோ நம்மளோட இந்த நாம் தமிழர் கட்சி சடானா சந்திரசேகரன் அண்ணனோட மெமரியல் ட்ராஃபி அப்படின்னு அழைக்கப்படும் நினைவு கோப்பை அதை வச்சுக்கிற டீமுக்கு 2 லட்சம் ரூபாயும், ஃபைனல்ஸில் 6 நாளே 1 லட்சம் ரூபாயும். முதல் பாலே நல்ல ஷாட், அற்புதமான வரவேற்பு. வாங்கன்னு டேவிடு வரவேற்றிருக்காருங்க இங்க பவுலர் சஞ்சய். மொதல் பால்லே பவுண்டரியோட சமஷா ஜஸ்ட் அப்படியே பாஸ் ஆகிட்டு பறக்குதுங்க பாலு. செம்மையான ஷாட் உண்மையிலே. அண்ட் டேவிட் பவுண்டரியோட ஆஃப் த மார்க் ஆகுறாரு அவரோட பேட்லேருந்து. ஃபர்ஸ்ட் ரன்ஸும் கூட. அடுத்த பால் ஒரு ரிவர்ஸுக்கான முயற்சி, பட் பால் பேட்டில் மாட்டவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கற்று வெளியிடை அப்படின்னு சொல்லலாம். டாட் பால் ஃப்ரம் சஞ்சய். குட் கம்பேக். அற்புதமான பால், நல்லா வெளியே போயிருக்கு. அண்ட் டெஸ்ட் மேட்ச் மாதிரி லெஃப்டே விட்டாருங்க ஆச்சரியமா டேவிட். கொஞ்சம் ஒரு ஆச்சரியமான ஒரு காலாக இருந்தது எனக்கு, சர்ப்ரைசிங்லி. அண்ட் அடுத்த பால் நல்ல கம்பேக்குங்க சஞ்சய் கிட்ட. இந்த மொதல் பால் பவுண்டரிக்கு வந்தாலும் அதுக்கு அடுத்த ஒரு 3 டாட் பால்ஸ் ஆன் த ட்ராட் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. 3 டாட் பால். நல்ல ஷாட், குட்டி ஃபம்பிள், ரன் அவுட்.
டக்குன்னு எடுப்பா என்னப்பா நீ அப்படின்ற மாதிரி போல சஞ்சய் கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டாரு. ஏன்னா ஒவ்வொரு விக்கெட்டு ஒவ்வொரு ரன்னு ரொம்ப முக்கியம். நம்ம இருக்கிறது செமிஃபைனல்ஸ் வேறு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் ஆர் மச் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இங்கிலீஷ்லேயுமே சொல்லலாம். தமிழில் சொன்ன மாதிரி எல்லாமே ரொம்ப முக்கியம். லாஸ்ட் பால் லோக்கி ஆன் ஸ்ட்ரைக் அண்ட் லோக்கியும் ஆஃப் த மார்க் ஆகுறாருங்க. நல்ல கிளாசிக்கலான கவுண்டர். ஆஹா இல்லை ரன்னு வேணான்ட்டாரா டேவிடு. கொஞ்சம் ஆச்சரியங்க. ஈஸியான ரன்னு கண்டிப்பாக ஒரு ரன் அங்கே இருந்தது. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோரு 5 ஃபார் நோ லாஸ். பவர் பிளேயோட கடைசி ஓவர் அண்ட் யூடியூப்ல லைவ்ல வந்து நம்மளோட எல்லாம் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல்ல லைவ் பார்த்துட்டு இருக்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கோ அப்படின்னு சொல்ல மாதிரி பால் கோன்னு போயிருச்சு எங்கேயோ வெளியில. ஆறுக்கு ஒரு பெரிய 6. சூப்பர் ஷாட்டுங்க டேவிட் அவரோட பேட்லேருந்து. இதுக்காக தான் போன பால் ரன் வேணான்னு சொன்னார் நினைக்கிறேன். ஸ்லாட்ல இருந்த பால் கரெக்டாக அங்கிட்டு இங்கிட்டு அசைஞ்சு கிசைஞ்சி விட்டாரு ஒரு பெரிய 6 ஓவர் மிட் விக்கெட் மண்டைக்கு மேலே. 155வது 6ங்க இந்த டோர்னமெண்ட்ல. பெரிய ஷாட் அண்ட் ஸ்ட்ரைட்டா இன்டு தி ஹேண்ட்ஸ். குவிக் சிங்கிள். அண்ட் அகைன் கவர்ஸ் மண்டை. சூப்பர் ஷாட்டுங்க. கவர்ஸ் மண்டைக்கு மேலே ஒரு பவுண்டரி. இந்த முறை லோகேஷோட பேட்லேருந்து ஒரு கிளாசிக்கல் லிட்டு ஓவர் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ரீஜன். லெஃப்ட் கவர் ஷாட் சூப்பராக வச்சு விட்டாருங்க பவுண்டரி. திரும்பவும் ஸ்லாட்ல இருந்த பால். எஸ் ரீப்ளேல பார்க்குறவங்க நல்லா இன்னும் பெட்டரா தெரியுது. அடுத்த பால் அங்கேயும் அவுட் சைட் ஆஃப் ஓடிட்டாங்க. ஒரு குவிக் சிங்கிள். நல்ல விஷயம் என்னன்னா பவுண்டரிஸ்லையுமே சரி ரன்ஸ் 1 and 2லையும் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரன் ரேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க எம்சிசி. முதல் ஓவரில் 5 தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஓவரில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 ரன் வந்தாச்சு சதீஷோட ஓவரில். இன்னும் 2 பால் பாக்கி இருக்கு. ஷாட் 6ங்க. போயிருச்சு பால் எங்கேயும் அவுட் ஆஃப் தி பார்க் ஆஃப் தி கிரவுண்ட். எப்பா டேவிட் வேற மாதிரி பேட்டிங்கயா. கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி மைட்டி சிண்டோர் ஃப்ரம் பெங்களூர் டீம் வெயிட்டிங் ஆல்ரெடி. அங்கே வந்து ஃபைனல்ஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட இந்த நாம் தமிழர் கட்சி. சந்திரசேகர் அண்ணனுடைய நினைவாக நடக்கும் கோப்பை. ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி. நல்ல ஃபீல்டிங். ஆக்சுவலாக நல்ல பேக்கப் ஃப்ரம் த ஷார்ட் ஃபைன் ஃபீல்டர் கிட்டே. அண்ட் அதோட ஓவர் முடிவுக்கு வருதுங்க. எண்ட் ஆஃப் 2 overs 23 ஃபார் நோ லாஸ். டூ ஓவர்ஸ் முடிவுற்ற நிலை. பவர் பிளேவும் முடிவுக்கு வந்திருக்கு. 23க்கு நோ லாஸ். எஸ் பவுலிங்கில் சுதா வந்திருக்காரு. போன முறை மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினவர்.
கண்டிப்பாக மேட்ச் வந்து கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தாழ்வுன்றது இருக்கும். ஆனால் இந்த மேட்ச்சில் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸ்ட்ரெயிட் அவே சேஞ்ச் ஆஃப் ஆங்கிள் ஃபார் சுதா அரவுண்ட் த விக்கெட். இன்ட்ரெஸ்டிங் ஃபீல் செட்டு ஒரு ஸ்லிப்பு as well as a short third man. அந்த மண்டைக்கு மேலே தான் அடிக்க போக பார்க்குறியா அப்படின்ற மாதிரி திருப்பி விட்டாருங்க பேட்டை. பவுண்டரி போகுமான்னு பார்த்தா இல்லை, இன்ஃபேக்ட் போயிருக்கு. எஸ், பவுண்டரிங்க. சரியான ஷாட்டு, தில்லுக்கு துட்டா அடிச்சு விட்டாரு இந்த முறை லோகேஷ். சர்க்கஸ் துப்பாக்கி முன்னாடியும் சுடும், பின்னாடியும் சுடும், சைட்லையும் சுடும் அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் அடிச்சிட்டு இருக்காரு லோகேஷ். ஒரு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மண்டைக்கு மேலே ஒரு பவுண்டரி. இப்போ ஓவர் த ஷார்ட் ஃபைன் ரீஜன். குட்டி டாக்ஸ் பிட்வீன் த பேட்டர்ஸ். டேவிட் ஹிட் பண்ணி அடிக்கிறாருன்னா இன்னொரு பக்கம் லோகேஷ் மைண்டை யூஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காருங்க. சிமிலர் ஷாட்டுக்கான முயற்சி. அகெயின் ஒரு ஆங்கிலிங் அக்ராஸ் ரைட் ஹேண்டர். நல்ல விக்கெட் கீப்பிங் கேப்டன் அவர்கிட்டேருந்து. டாட் பால் மட்டுமே. அண்ட் அவுட் சைட் ஆஃப்ல ஒரு கட்சா எடுக்கணும் முயற்சி. மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். And a low full toss, nicely picked towards long off region, single. ரெண்டு பந்து பாக்கி இருக்கு. ஒரு அவுட் சைட் ஆச்சு. ரெண்டு பேரையும் தாண்டி போயிருச்சுங்க. கீப்பர் அஸ் வெல் அஸ் ஷார்ட் ஃபைனு. பவுண்டரி. எம்சிசியோட பேட்டர்ஸோட பேட்லேருந்து தலையிலேருந்து காலில் எங்கே பட்டாலும் பவுண்டரி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த முறை. ஃப்ரம் த பேட் ஆஃப் டேவிட் ஒரு அவுட் சைட் ஏஜ். ஸ்டில் ஒரு லக்கி பவுண்டரி. ஆனாலும் எடுத்துப்பாங்க. வர ரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் பால். ஒரு லாஸ்ட் பால். நல்ல ஷாட்டு. ஒரு ஃபுல் அண்ட் டெலிவரி ஃபிளிக் அடிச்சு சிங்கிள் வச்சு டேவிட் அடுத்த ஓவருக்கு ஸ்ட்ரைக்கை வச்சு பாருங்க. எண்ட் ஆஃப் 3 overs 33க்கு நோ லாஸ். ஓகே, 3 ஓவர் முடிவில் ஸ்கோரு 33க்கு நோ லாஸ். அண்ட் ஒரு குட்டி ஸ்டாட்ஸ் டக்குன்னு நம்ம முன்னாடி வந்துட்டு போகுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 68 பவுண்டரி, 150 ப்ளஸ் 6s. அண்டு பவுலிங் உள்ள அபி வந்திருக்கா. அப்படி ஆல்ரெடி ஒரு வார்ம் அப் கையை வந்து நல்லா சுற்றிக்கிட்டு இருக்காரு. மினி காப்டர் ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரைட்டாக அடிச்சு விட்டுருக்காரு ஃபார் அ சிங்கிள்.
ஐயோ என்ன ஷாட் இது, ஆனா ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கைக்கு. ஃபைனலா லோகேஷ் அவரோட விக்கெட் அண்ட் நல்ல பார்ட்னர்ஷிப்பா இருந்தது, விட்டு கொடுத்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பட் லோகேஷ் விக்கெட் இங்க வந்து டிபார்ட் பேக் பண்றாரு. முதல் விக்கெட் டவுன் ஃபார் தி ஸ்கோர் ஆஃப் 34. எண்ட் ஆஃப்னு சொல்ல முடியாது, எண்ட் ஆஃப் ஒரு நல்ல இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரம் லோகேஷ். அண்ட் பேட்டிங் உள்ள லாரா, என்னோட கோ கமெண்டேட்டரோட ஃபேவரட் பிளேயர் லாரா உள்ள வந்திருக்காரு. அச்சாருன்னா அச்சபடியே இருந்ததுங்க. எப்படி தான் ஆனார் குவார்டர் ஃபைனல் நம்பர் 3. செம்ம பிக் ஷாட்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. நாலு பால் பாக்கி இருக்கு பிஃபோர் ட்ரிங்க்ஸ் பிரேக், பிஃபோர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ரோ. ஃபுல்லாக லைன் டெலிவரி, நல்ல ஒரு ஷாட்டுக்கான முயற்சி லெக் சைடில் ஆக்சஸ் பண்ண பார்த்தாரு, ஆனால் வந்ததோ சிங்கிள். லெக் பை முறையில் ஒரு ரன் வந்திருக்கு. டேவிட் ஆன் ஸ்ட்ரைக் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காரு. 24 of 12 ஒரு பக்கம். இன்னொரு சைடில் லாரா ஜஸ்ட் கேம் இன் சைடு பேட்டா உள்ளே வந்திருக்கு. நியூ பேட்டரா உள்ளே வந்தார் இப்போ தான். அண்ட் ஸ்ட்ரைட் அவே டேவிட் 3 ஸ்டிக்கு காமிச்சிட்டு முஞ்ச ஸ்டிக் வச்சுக்கோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுமா நிற்கிறாரு. நல்ல பால், ஒரு மேலே போட்டப்பட்ட பால் தான், ஸ்லாட் டெலிவரி தான். லெக் சைடில் ஆக்சஸ் இருந்தது பிக் ஷாட்டுக்கு, பட் ஸ்டில் டைமிங் பத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். ஜஸ்ட் அ சிங்கிள். பால் லாஸ்ட் ஒன் பால். நான் அப்படியே பிரேக் எடுத்துறேன்னா. பிரேக் அப்படியே எடுத்துக்கங்க.
7-2. சங்கர் அண்ணன் அடையார் ஆனந்த பவன் உரிமையாளர் அவர்களே அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம்ண்ணா. ஓகே, நாள் ஒரு முடிவில் ஸ்கோர் இங்கே 37. பலு பாய்ஸ் இது வரைக்கும் சூப்பராக பவுலிங் போட்டு நல்லா கட்டுப்படியாக வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லலாம். எம்சிசி மாதிரி ஒரு டீமை 9 ரன்ஸ் per ஓவருக்குள்ளே வச்சுருக்கிறது பெரிய விஷயம். ஒரு லோ ஃபுல் டாஸ் பால் நல்லா டீப்பாக போனார். ஆக்சுவலாக கரெக்டாக நின்றுருந்தாருன்னா ஒரு ஃபுல் டாஸாகவே கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். சிங்கிள் மட்டுமே நல்லா டீப்பாக உள்ள கிரீஸ் உள்ள போனனால ஒரு லோ ஃபுல் டாஸ் பாலாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. சூப்பர் பாலுங்க, ஒரு ஃபுல் அண்ட் டெலிவரி அகைன், ஒரு குவிக்கா பால், டாட் பால். அடுத்த பால் ஒரு எட்ஜ் பட்டது, 2 பேரையும் தாண்டி போயிருக்குங்க. இது முதல் தடவை நம்ம பார்க்கல, 2வது வாட்டி பார்க்குறோம். ஷார்ட் ஃபைன் தேர்ட் ஃபீல்டர் இதுக்கு தான் ரொம்ப ஃபைனாக வச்சுருந்தாங்க. பட் ஸ்டில் கீப்பரை தாண்டி போயிருக்கு. கீப்பரை தாண்டி அவரையுமே தாண்டி போயிருச்சு. நான் இந்த பால் மட்டும் எடுத்து போடுங்க உள்ள வந்துச்சா? ஓகே ஓகே தேங்க்யூ. Super ball, excellent delivery on the line, yucking length again. Leg side access பண்ண பார்த்தாரு, பட் டாட் பால் மட்டுமே. And again ஒரு wild swing of the bat. மிஸ் ஆயிருக்குங்க. ஸோ இப்போதைக்கு 2 பேட்டர்ஸ் ஃபீட்டு ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். And finally மைண்ட்ல விளையாண்டுருக்காருங்க. பேட்ஸ்மேனோட மைண்ட்ல சூப்பரான ஒரு பவுலிங், ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். விக்கெட் கீப்பர் கைக்குள்ளேயே கேட்ச். 5 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 42. 42க்கு 3வது விக்கெட் இங்க லூஸ் பண்ணியிருக்காங்க.
48 6 ஓவர் முடிவில் ஸ்கோரிங்க. எஸ் சார், நீங்கள் லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட தடாநாத் சந்திரசேகரன் அண்ணனோட நினைவு கோப்பை 2025 நேற்றுக்கு செமிஃபைனல்ஸ் நம்ம 1 நடந்தது. அதில் ஜெயிச்ச டீமு நம்மளோட மைட்டி பெங்களூர் டீம், மைட்டி காய்ஸ் ஃப்ரம் பெங்களூர் டீம். அவங்க பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க கூட யார் ஃபைனல்ஸ் ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மேட்ச்சு பிட்வீன் பல்லு பாய்ஸ் கேசிசி vs எம்சிசி. சஞ்சய் கண்டினியூ பண்றாரு. முதல் ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. நல்ல ஸ்டார்ட்டுங்க இங்க 7th ஓவருக்கு. முதல் பால் ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காரு சஞ்சய். அண்ட் சிறப்பான பால் அகைன், ஒரு யாக்கிங் லென்த், பேக் டு பேக் டாட் பால்ஸ் ஃப்ரம் சஞ்சய் bowling. அண்டு நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட்டா அடிச்சு விட்டுருக்காரு. மிஸ்ஃபீல்டு, ஒரு குட்டி ஃபம்பிள் டீப்ல, அண்ட் அது வந்து 1 டபுளா கன்வெர்ட் பண்ணி விட்டாங்க. அண்ட் 50யுமே பூர்த்தி பண்ணியிருக்காங்க எம்சிசி அணியினர். ரைட் பவுலிங் ஃப்ரம் பலு பாய். சொல்லும் போதே வைடா ப்ரோ கமெண்டேட்டர்ஸ் கஸ் மாதிரி ஆகி போச்சு ஃப்ரம் சஞ்சய். மீண்டும் அந்த பந்தை போட்டாகணும். பெரிய ஷாட் அகைன் டுவர்ட்ஸ் த மிட் விக்கெட் ரீஜியன். 2 சொல்லி கால் பண்ணாலும் ஒரு ரன் தாங்க ஓடி இருக்காங்க. நல்ல த்ரோ அண்ட் எக்ஸலன்ட் கீப்பிங். கேப்டன் ஹிம்செல்ஃப் விக்கெட் கீப்பிங் பொசிஷன்ல சூப்பரா பாலை புடிச்சு கொடுத்துருக்காரு. பெரிய ஷாட் அண்ட் ஒரு ஹியூஜ் 6. இன்னும் ஒரு பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். 7th ஓவரில் ஒரு பெரிய 6ங்க மிட் விக்கெட் மண்டிக்கு மேலே. சரியான ஷாட்டு. அண்ட் எம்சிசி ஒரு ஃபினிஷிங் டச் கொடுத்துட்டு இருக்காங்க. டெஸ்பைட் லூசிங் தேர் மச் நோன் பேட்டர் ராக்ஸன் விக்கெட்டை லூஸ் பண்ணியிருந்தாலும் சூப்பராக ஃபினிஷிங் டச் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த 2 பேட்டர்ஸ் ஃபார் எம்சிசி. லாஸ்ட் பாலுங்க. நல்ல ஷாட். இந்த முறை எக்ஸ்ட்ரா கவர்ஸ். கவலை இல்லைங்க யாரும் வெளியில இருந்தாலும். 6 த்ரூ அவே கேரியருக்கு பேக் டு பேக் 6s டு ஃபினிஷ் ஆஃப் தி 7th ஓவர். எக்ஸ்பென்சிவான ஒரு ஓவரா மாத்திட்டாருங்க. 7 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 64. 7 ஓவர் முடிவில் ஸ்கோரிங்க 64. சரி, 7 ஓவர் முடிவில் ஸ்கோர் இங்கே பொறுத்த வரைக்கும் 64ல் உட்காந்துருக்காங்க இப்போதைக்கு எம்சிசி டீமு. எங்கே முடிக்க போகிறாங்க 80. கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோராக இருக்குங்க. 10 ரன்ஸ் பர் ஓவர். ப்ளூ பாய்ஸ் மேலே திரும்பவும் அந்த ப்ரெஷரை போடணும் அப்படின்னா ஒரு 10 ரன்ஸ் அட்லீஸ்ட் பர் ஓவர் வேணும். ஏன்னா அவங்கக்கிட்ட செம்ம ஸ்ட்ராங் பேட்டிங் லைனாக வச்சுருக்காங்க. எம்சிசி கிட்டே நல்ல பவுலர்ஸ். கடைசி ஓவர் ஆஃப் தி இன்னிங்ஸ் போடுறது சதீஷ் உள்ள வந்திருக்காரு. திரும்ப ஒரு 3rd மேன் ரீஜனில் சிங்கிள். பரவாயில்லைங்க, நல்ல ஸ்டாப் அண்டு ஓகே பரவாயில்ல நான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் ஒரு ரன்னோட முடிஞ்சிருச்சு. இதுக்காக தான் ரொம்ப ஃபைனாக வச்சுருக்காங்க அங்கே ஷார்ட் 3rd மேனை. அந்த நிக்குக்காக தான் ஆல்ரெடி ஒரு 2 பவுண்டரி அங்கே பார்த்தோம். கீப்பரை ஜஸ்ட் தாண்டி போச்சு.
ஷாட் 6 அடிச்ச உடனே தெரிஞ்சு போச்சுங்க. அது வந்து அவுட் ஆஃப் தி கிரவுண்ட் இல்ல, அவுட் ஆஃப் தி ரோடுக்கே போயிடுச்சு பால். எடுத்துட்டு வாங்க பால் ரோட்ல இருந்து. சரியான அடி. முத்து நீந்தாமல இனிமேல் அப்படின்னு நம்ம இந்த படத்தில் வந்து சொல்கிற மாதிரி, சிம்பு கிட்ட சொல்கிற மாதிரி, கார்த்தி நீதாமல நீயே ஸ்ட்ரைக் வச்சு ஆடு, நீயே அடி மாப்பிள அப்படின்ட்டு இருக்காங்க பேட்டிங் டீம் உள்ளேருந்து, எம்சிசிலேருந்து. சதீஷ் என்ன கம்பேக் கொடுக்க போறாரு பார்ப்போம். கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ரோ. ஸோ ஒரு ஸ்மால் ஒரு ஃபீல்ட் சேஞ்ச், டீப் பாயிண்ட் வெளியே வச்சுட்டு ஸ்ட்ரைட் 2 பேர் யாராவது லாங் ஆன் லாங் ஆஃப் மிட் ஆன் மிட் ஆஃபாக கொண்டு வராங்க உள்ள. ஸோ விச் மீன்ஸ் பால் மோஸ்ட்லி அவுட் சைட் ஆஃப்ல வைக்க போறாரு. அது யாருக்கரா இருக்க போதா இல்லைனா குத்தி போட போறாரான்றதை மட்டும் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அவுட் சைட் ஆஃப்ல தாங்க இருந்திருக்கு பால் அண்ட் டூ மச் ஆஃப் அவுட் சைட் ஆஃப்ல இருந்திருக்கு வைடு. ரிவர்ஸ்ல நல்ல கீப்பிங்க, சூப்பர் கீப்பிங். லாஸ்ட் ஓவர் பார்த்துட்டு இருக்கோம், அதனால இந்த ஒவ்வொரு பால் ஒவ்வொரு ரன் சேவ் பண்றது ரொம்ப முக்கியம். செம கீப்பிங். அந்த வைடுக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக் ஃப்ரம் த பாலர் சதீஷ் ஃபார் பல்லு பாய்ஸ். அவுட் சைட் ஆஃப் வெயிட் பண்ணுவோம். வைடுங்க, டூ மச் ஆஃப் அவுட் சைட் ஆஃப்ல போட்டிருக்காரு. ட்ரிகர் பண்ணி அடிக்கிறக்கான முயற்சி இருந்தது கார்த்திக் கிட்ட, இந்த எம்சிசி டீமுக்காக ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி இருந்தது, பட் பேட்ல படல. இன்னும் 2 பந்துகள் பாக்கி இருக்கு. அகைன் ட்ரிகர் பண்ணி ஒரு பெரிய ஷாட் கிளியர் பண்ணாரா? ஸ்ட்ரைட்ல ஃபீல்டர் யாருமே இல்ல. ஒரு 2 பால் முன்னாடி தான் உள்ள வச்சாங்க, ஆனா பாலை கிளியர் பண்ணலங்க. டபுள் மட்டுமே, ஒரு பெரிய ஷாட். அண்ட் இன்னிங்ஸோட கடைசி பால். ஷாட் லெக் சைடுல 6 4 இல்ல விக்கெட்டா? நல்ல கேட்சியா, நல்ல கேட்ச். கண்டிப்பா இந்த கேட்ச் ஏதோ ஒரு விட்டுருந்தீங்கன்னா ஒரு 2 ரன் வந்திருக்கும். அந்த ரன் அப்படியே மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு அப்படி சொல்லலாம். டைவ் அடிச்சு அதோட இங்க முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 8 ஓவர் முடிவில் அந்நிய எண்ணிக்கை 75, 76 அடிச்சா வெற்றி. 75ண்ணா.
அப்படியே போட்டு அமுக்கிட்டாங்க. செம்ம கேட்சுங்க. எஸ், ஒரு பெரிய விக்கெட். போன மேட்ச்ல ஒரு சிறப்பான ஸ்டார்ட் கொடுத்த கேப்டன் நீங்க டிபார்ட் பேக் பண்றாருங்க. அண்ட் உள்ள பேட்டிங்காக லெஃப்ட் ஆர்ம்ல மீடியம் ஃபேஸ் போட்ட சஞ்சய் வந்துகிட்டு இருக்காரு. பேட்டிங்ல சஞ்சய். நல்ல விஷயம் என்னன்னா சஞ்சய்க்கு லெக் சைட்ல த்ரூ தி விண்ட் ட்ரை பண்ணுவாரான்றதை பார்ப்போம். ஃபுல் டாஸ். 2 பால்ல 2 விக்கெட். ஆனா என்ன ஒரு ஆன்டி கிளைமேக்ஸா. ஆஹா, நோ பால். நோ பாலுங்க. அம்பையர் மேட்ச் அபிஷியல். ஃப்ரீ ஹிட் கிடையாது, வெறும் நோ பால் மட்டும்தான். ஷாட் காத்துல இருந்திருக்கு. பால் அண்ட் பவுண்டரி வந்திருக்குங்க. ஒரு பெரிய விக்கெட் இருந்திருக்கு போன பால். 4 ரன்கள். ஒரு 4 பெரிய விக்கெட்டா இருந்திருக்குங்க. பட் அது ஒரு நோ பாலா மாறி அடுத்த பால்ல ஒரு பவுண்டரி. எரிரத்தியில நெருப்பு, சாரி, எரிரத்தியில எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆகி போச்சு கடைசியில நிலைமை. அடுத்த பால் காத்துல காத்துல ஜஸ்ட் கிராஸ் ஆயிடுச்சுங்க. ஜஸ்ட் கிராஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு 6 இன் போன பால்ல பவுண்டரி. அப்படின்னா இந்த பால்ல ஒரு ஹியூஜ் ஹிட் ஓவர் த ஃப்ரண்ட் ஆஃப் மிட் விக்கெட் ரீஜியன். தைரியமா அடிக்கிறாருங்க சஞ்சய். தில்லுக்கு துட்டா ஆடிட்டு இருக்காரு. எஸ், பெரிய ஷாட். சூப்பர் பாலுங்க. நல்ல பால். ஃபைனலா எஸ், கீப்பருமே இதை போறியா, இதை விட்டு ஏன் ஷார்ட்டா போட்டுட்டு இருக்க, மேல போட்டாலே அடிக்க கஷ்டப்படுறாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணாரு. சூப்பர் டெலிவரிங்க சீரியஸா. ஆல்ரெடி ஒரு விக்கெட் எடுத்து குடுத்திருக்காரு லெக் சைட்ல. வைடுங்க, திரும்ப போட்டாக வேண்டும். டிராப். இன்னைக்கு சஞ்சயோட நாளுங்க. இன்னைக்கு சஞ்சயோட நாள் எழுதி வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். நார்மலா நல்ல ஃபீல்ட் இருக்கு, ஈஸியா இந்த கேட்ச் எல்லாம் அழகா வாயில வச்சு போடுவாரு. ஆனா இங்க மாட்டலங்க.
ஒரு ரிவர்ஸுக்கான முயற்சி. சிங்கிள் மட்டுமே டீப் ஸ்கொயர் ரீஜியன்ல லெக் பைஸ் பட்டு. எஸ், முதல் ஒரு முடிவில் ஸ்கோரிங்க 14. 14 ஃபார் 1, 14 ஃபார் 2 இருந்திருக்கிறவங்க. ரொம்ப ரொம்ப அன்லக்கி பவுலரா, ரொம்ப அன்லக்கியா ஃபீல் பண்ணுவாரு. ரெண்டு ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 2 விக்கெட்டுக்கு இழப்பிற்கு 22.
ஆஹா ஆச்சரியங்க. அண்ட் சரியான ஷாட், சீரியஸாக நல்லா ட்ரிகர் பண்ணி ஒரு மிட் விக்கெட் மணிக்கு மேலே அடிக்க பார்த்தாரு. டைமிங் அவ்வளோ பத்தலை, பவர் இருந்தது. பட் அங்கே போயிட்டு பால் கரெக்டாக அவுட் ஃபீல்டில் லைட்டாக ஸ்டாப் ஆகி போயிருக்கு. அதில் ஒரு பவுண்ட்ரியாக கன்சிடர் பண்ண முடியல. சூப்பர் பாலுங்க, நல்ல கம்பேக். பவுலரோட மைண்டில் எவ்வளோ பேட்ஸ்மேன் விளையாண்டாலும் பவுலர் கரெக்டாக ஆணி வச்ச மாதிரி ஒரே லென்த்தில் போட்டு வச்சிருக்காருங்க இந்த பாலை. ஹலோ சரியான பந்து. இந்த ஒரு விறுவிறுப்பான ஒரு டோர்னமெண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சியோட சடா நான் சந்திரசேகர அண்ணனோட நினைவு கோப்பை 2025 பால் டே. லோ ஃபுல் டாஸ் பால், சூப்பர் கம்பேக்யா, பெரிய விக்கெட். அண்ட் 4வது ஓவர்ல முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க இங்க பவுலர் ஃபார் எம்சிசி. டீமை திரும்ப உள்ள கூட்டு வந்துட்டாருங்க. நாலு ஓவர் முடிவுல ஸ்கோர் 41. 4 ஓவர் ஆயிடுச்சு இல்ல, 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 41. நாலு ஓவர் முடிவுல ஸ்கோர் 41. அண்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ரோ, கொஞ்சம் ஃபாஸ்டா. கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு பிரதர். ஓகே உங்கள் கண்டிஷன்ஸ் தெரியுது. பேட்டர்ஸ் பவுலர்ஸ் ஃபீல்ட் சைடை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. பேட்டர்ஸ் டிஸ்கஷன் கொஞ்சம் ஒரு 3 balls ஒன்ஸு இல்லைன்னா ஒரு ஓவர் ஒன்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ப்ரோ. பவுலிங்குள்ள நல்ல ஒரு சென்னையில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபேஸர் உள்ள வந்திருக்கா. அப்படி 4:41. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஓவரில் 35 ரன் தேவை. ப்ரோ கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ரோ, கொஞ்சம் ஃபாஸ்டா. அண்ணா எவ்வளோ நேரண்ணே லோகேஷ் அண்ணா? சூப்பர் பால், ஒரு க்ளோஸ் டெலிவரி டாட் பாலுங்க. முக்கியமான விஷயம் ஒரு டாட் பால். ஜேம்ஸ் ஃபாக்னர் மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃப்ரம் த லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபேஸ். ஜிக்குன்னு போட்டு விட்டாரு. செகண்ட் டெலிவரி நிதிஷ் கிட்டேருந்து. கையில கட்டினது வாய் கெட்டல, இல்ல வாய் கெட்டது கை கெட்டல அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் அதே தான் நடந்திருக்கீங்க. கையில மாட்டலைங்க கேட்ச். இன்னொரு கேட்ச் டிராப். நிதிஷ் ஒரு கேட்சை டிராப் பண்ணாரு ஏர்லியர் பார்ட் ஆஃப் த இன்னிங்ஸ்ல. இங்க அவரோட பவுலிங்ல கேட்ச் டிராப். அகைன் ஒரு பெரிய விக்கெட் இருந்திருக்குங்க. எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா செட் பேக்காக தான் இருந்திருக்கும் ஃபார்
Ballu boys from KCC, but still a wicket illa double. Third delivery Nitish kitende நல்ல பாலுங்க. ஒரு ஸ்கூப் ஷாட் அடிக்க பார்த்தாரு ஓவர் த ஃபைனல் லெக் ரீஜன். பார்த்து ப்ரோ, பார்த்து சிங்கிள் மட்டுமே. நல்லா இருக்குங்க. சூப்பரான ஓவர். லென்த் லைன் அண்ட் மாத்தி போட்டுக்கிட்டு இருக்காரு. மோஸ்ட்லி அக்ராஸ் த லெஃப்ட் ஹேண்ட், சாரி அக்ராஸ் த ரைட் ஹேண்டர், லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபேசர் ஓவர் த விக்கெட்லேருந்து நல்லா அக்ராஸ் தான் கொண்டு போக பார்த்துட்டு இருக்காரு. 3 பால்ல வந்தது 3 ரன்னு. இந்த 3 பால் ரொம்ப முக்கியங்க. எஸ்பெஷலாக மொத பால் ரொம்ப முக்கியம். அதாவது 4வது பால் 5வது பால்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு ரிவர்ஸ். ஆஹா, சூப்பர் பவுலிங் நிதிஷ். நல்லதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல பரவாயில்ல கையில வச்சுக்கோங்க கீப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் தான் இருந்திருக்கும் பவுலிங் டீமுக்கு. லாஸ்ட் பாலுங்க நிதிஷ் கிட்ட. சரியான ஓவர். 4 ரன் 5 பால்ல. ஒரு எக்ஸ்ட்ரா கிடையாது. கமெண்ட் டிஸ்கஸ் ஆயிருக்கூடாது. ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா கூட போடல. ஃபுல் பால். நல்ல ஷாட் பண்ணணுங்க. ஃபீல்டிங் கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஒரு டைவ் போட்டாச்சும் ஸ்டாப் பண்ணோம். பண்ணி விட்டுருக்காரு. 2 ரன். சூப்பர் ஓவருங்க நிதிஷ் கிட்ட. வெறும் 6 ரன் அந்த ஓவர்ல. சரியான ஓவர். அண்ட் ஸ்கோர் 47. எண்ட் ஆஃப் 5 ஓவர் ஸ்கோர் வந்து 47. இன்னும் பாத்தீங்கன்னா 29 ரன். 3 ஓவர்ல 29 ரன் தேவை ஃபார் பலு பாய்ஸ். சரியான ஓவருங்க நிதிஷ் கிட்ட. இன்னும் ஒரு ஓவர் சிமிலர் ஓவர் இதே மாதிரி போட்டாங்க அப்படின்னா கேம் ஆன். பவுலிங் டீம் எம்சிசி கொஞ்சம் எனக்கு புரியுது ப்ரோ, உங்களோட சுச்சுவேஷன் புரியுது. ஆனால் கொஞ்சம் ஃபீல்டெல்லாம் ஃபஸ்ட்டே செட் பண்ணிடுங்க ப்ரோ. ஒரு குட்டி பிளான் வச்சிருங்க. ஃபீல்டெல்லாம் ஃபஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு பாலும் நீங்கள் டைம் எடுத்துட்டு செட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப டைம் எடுக்குது. போன மேட்ச் ஹீரோ ஜட்டு போலிங் உள்ள முதல் பால் 6 4 வெயிட் பண்ணி பார்ப்போம். மாரே நல்ல ஷாட்டுங்க ரிவர்ஸ்ல ஓவர் தி ஷாட் தேர்ட் ரீஜன். சூப்பரான ஷாட்டுங்க சீரியஸா. 23 ரன் இன்னும் 17 பால்ல. இந்த முறை ஸ்ட்ரைட்டா 6 வச்சுக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி 2 ஷாட் கேமியே உள்ள கொண்டு வந்துட்டாருங்க. சிறப்பான ஆட்டத்தை வெளிக்கொண்டு இருக்கிறார் மணிகுல்லு. சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள். பேக் டு பேக் 6 மணி அடிக்கிற ஒவ்வொரு அடியும் வின்னிங்க்கு மணி அடிச்சிட்டு இருக்காருங்க இங்க ஃபார் கேசிசி டீம். சாம பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. பலு பாய்ஸ் ஆஃப் கேசிசி பேக் ஆன் ட்ராக் சேஸ்ல. ரன் 16 பால்ல இன்னொரு 6 ஹேட்ரிக் ஆஃப் 6. என்ன இது
இது அடி இல்ல. சான்ஸே இல்லைங்க. இது அடி இல்ல, இது இடி. அடிக்கிறாப்புலன்னா எவ்வளவு திறமையான மனுஷன், இவ்வளோ திறமையை உள்ள வச்சுக்கிட்டு எங்க இருந்தா போலன்னே தெரியல இவ்வளவு நாள். என்ன அடிங்க ஐயோ. லாஸ்ட் பால் 10 டு வின். 13 பால்ல நல்ல பால் செட்டு, நல்ல கம்பேக் ப்ரோ. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு. அடிச்சிருந்தா ஃப்ரேம்ல இல்ல, கண்டிப்பா அவுட்டுங்க. பட் ஸ்டில் ஒரு சிங்கிளோட ஸ்ட்ரைக்கையும் அடுத்த ஓவருக்கு தக்க வச்சுப்பாரு. எஸ், ஓவர் முடிவில் இங்க இன்னும் 9 டு வின் அப்படின்ற மாதிரி ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 67. ஒரு செம ஓவருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ரன் 20 ஆட் ரன் ஓவரு. எஸ், 20 ரன்ஸ் கரெக்டா 20 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு ஜடு. இன்னும் பாத்தீங்கன்னா 9 ரன் டு வின், 9 டு வின். அது முடிச்சிடல, அது பிரச்சனை. பிரசன்டேஷனோட உங்களுக்கு லைட் இருந்தா தான் நல்லா லைட் இருந்தா கண்ணா பார்க்கலாம். ஃபோக்கஸ் லைட் இருக்கு, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மேட்ச் பண்ணா போதும். ஒரு சென்சிபிள் பிளே. ஏன்னா ஒரு 9 ரன் தான் அடிக்கணும். ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா இல்ல, சிங்கிள். ஸோ நிதிஷ் ஆக்சுவலாக ஒரு நல்ல பவுலர். போன ஓவர் என்ன சூப்பராக கண்டெயின் பண்ணி கொடுத்தாரு. 6 ரன். இது வரைக்கும் அவர் பவுலிங்கில் 7 ரன் தான் வந்திருக்கு. அதனால் இன்னும் ஒரு ஓவர் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி ஒரு 2 ரன் ஓவர் 3 ரன் ஓவராக போட்டார்னா சூப்பராக இருக்குங்க கேமு. ஃபிளிக்கு ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கைக்கு அவுட்டு. நல்ல கேட்சுங்க. ஸோ விக்கெட்ஸுமே இங்கே லவ்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பலு பாய்ஸ்.
ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் இந்த சென்னையில் இப்போ ரீசெண்டாக கடைசியாக நடந்த ஒரு 2 மாசத்துல இருக்குங்க. செம்ம மேட்சாக மாறிக்கிட்டு இருக்கு. 5 ரன் 5 பால்ல ஃபைனல்ஸில் யார் பெங்களூரு கூட ஆட போகிறாங்க? மைட்டி சிண்டோ டீம் ஆஃப் பெங்களூரு யார் அவங்க கூட ஆட போகிறாங்க? 5 பால்ல 5 ரன்கள், 5 பால் நமக்கு தெரியுது. அதுக்கு 2 டீம்ல எந்த டீம் போனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. 2 டீமே அவங்க சூப்பராக ஃபைட் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இங்கே இருந்து தோக்கிற டீம் அவங்க தோக்கல, சில விஷயங்கள் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். 5 பந்துகள் கையில், 5 ரன் டு வின். நியூ பேட்ஸ்மேன் உள்ள ஜட்டு, கம் ஆன் ஜட்டு, ஒரு க்ளோஸ் மேட்சா கொடுங்க. லெஃப்ட் ஆர்ம் மாரி டாப் ஏஜ் அவுட், இன்னொரு விக்கெட். 5 of 4, 9 டவுன் இங்க. 5 of 4. மேட்ச் ஆன் மக்களே. நேத்திக்கு இதே மாதிரி ஒரு குவார்டர் ஃபைனல் நம்பர் 2 பார்த்துட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பேர் பார்த்தாங்க. அண்ட் இப்போ அதுக்கும் தாண்டி பாக்குறாங்கன்னு நினைக்கிறேங்க. 4 பால்ல 5 ரன்கள் டு வின். நான்கு பந்துகளில் 5 அடித்தால் வெற்றி. 267 பேர் நம்மளோட இங்க லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. கண்டிப்பா நீங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் நம்ம சென்னையில நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. என்டிகே நடத்தும் டோர்னமெண்ட், நாம் தமிழர் கட்சி நடத்தும் டோர்னமெண்ட் உள்ள ஃபைனல்ஸ்ல யாரு கால வைக்க போறாங்க? Here we go, Jaddu with the ball in hand. அபி பேட்ல நல்ல ஷாட் கேப்ல போயிருக்கு. கண்டிப்பா 2வது ரன் புஷ் பண்ணுவாங்க. 3வது ரன் புஷ் பண்ணலாம். ஓடு 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் 3 பால்ல 3, ஒரு ஹேட்ரிக் பால் நெக்லெக்ட் பண்ணிட்டாரு ஜட்டு. 3 பால்ல 3. ஜட்டு வித் தி பால் இன் ஹேண்ட். பேட்டிங்ல அபி. ஓ ஸ்டார்டிங்ல சொன்ன சூப்பர் ஓவர் வாய்ப்பு இருக்கா? Three of 3, நல்ல ஷாட் அண்ட் அகைன் இன்னொரு ரன் வருவாங்களா? ரிஸ்க்குங்க. ஓடிட்டாங்களா? அவுட் இல்லையா? இல்லன்றாருங்க அம்பையர் ஸ்ட்ரைட் அவே. 1 to win, scores level. 2 balls, 1 to win. ரெண்டு பால் 1 to win. சந்திரசேகரன் அண்ணனுடைய நினைவு கோப்பையோட செமிஃபைனல்ஸ் நம்பர் 2 நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க மக்களே லைவ்ல. எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலும் சரி, இங்க நம்ம பீச் சுத்தியும் சரி. அடிச்சுட்டு சிறப்பான ஆட்டம். 2 டீம் கிட்டமே சிறப்பான ஒரு ஆட்டம். 2 டீமுக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நான் இங்க சொல்ல விரும்புறேன். அண்ட் டிஜே ப்ரோ ஒரே நிமிஷம் டிஜே ப்ரோ. சோ வெற்றி பெற்ற நம்மளோட பல்லு பாய்ஸ் ஃபைனல்ஸ்ல வந்து மைட்டி பெங்களூர் டீமை வந்து இங்க வந்து மீட் பண்ண போறாங்க. அண்ட் வெற்றி பெற்ற டீமுக்கு வாழ்த்துக்கள். எம்சிசி சூப்பரா ஃபைட் பண்ணீங்க பிரதர்.
சீரியஸா ஒரு சூப்பர் ஃபைட் நல்லாவே இருந்தது. கண்டிப்பா ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் இங்க கொடுக்கலாமே. ஒரு சூப்பர் மேட்ச் நீங்க இங்க பாத்திருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. சிறப்பான ஒரு மேட்ச் கொடுத்திருக்கீங்க எம்சிசி. எப்பவுமே தலையை நிமிர்ந்து நடங்க மக்களே. சூப்பரான ஒரு மேட்ச். நூல அளவிலான தோல்வி, அதுக்கான காரணம் ஒரு சில மிஸ்ஃபீல்டிங்கா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த டோர்னமெண்ட்ல. பட் ஒரு சூப்பரான மேட்சா கொடுத்திருக்கீங்க. பலுபாய்ஸ் கேப்டன் அண்ட் மைட்டி காய்ஸ் இண்டோர் கேப்டன், we request you for the toss.